Holidays-நாலே நம்ம K Travels தான். தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். Plan your happy trips with K Travels. இதுல ஆர்டிகல் எழுதிருக்குன்னு சொல்றீங்க. ஆனா இதுல உங்களுக்கு கடுமை எதிர்க்கிறீங்களே, என்ன காரணம் வந்து இந்த அறிவு கருவூலத்தை நான் ஏற்கிறேன். ஆனா இந்த அறிவு கருவூலத்தை வெளியீட்டு நிகழ்ச்சிக்கு வந்துட்டு அந்த நூலை பத்தி எதுவுமே பேசாம தங்களுடைய அரசியல் லாப கணக்குகளுக்காக பாபா சாஹேப் அம்பேத்கரை பயன்படுத்துறது இருக்குல்ல, அது ரொம்ப இழிவான செயல்ன்ற. இது முன்னாடியே உங்களுக்கு தெரியாதா? அது எங்களுக்கு தெரியாதே, யாருக்குமே தெரியாது. இதான் பேச போறாங்கன்னு தெரியும். வந்து நீங்க காஞ்சி மகா பெரியவா நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு சாதி ஒழிப்பு பேசுறத வந்து யாராலையும் நம்ப முடியாது. அப்படி ஒப்பிட்டு பார்க்க முடியாதா? முடியாது. மகா பெரியவா வந்து சாதி எதிர்த்து தரா? விஜய் பேசினது இது நூல் வெளியீட்டு விழால என்ன பேசணுமோ அதான் பேசணும். அதுதானே பேசினாரு. நான் விசாக காத்திருந்தேன் அப்படின்ற புத்தகத்தை நான் படித்தேன். அதில் நிறைய கஷ்டங்கள் பட்டாரு. இன்னொன்று நான் சொல்றேன், பாபா சாஹேப் அம்பேத்கர் என்பவர் வெறும் சாதி கொள்கையை மட்டும் அனுபவிச்சு தனிப்பட்ட வெற்றி அடைஞ்ச ஒரு தலைவர் கிடையாது. அதுக்காக அவரை நம்ம பிரைஸ் பண்ண கிடையாது. அவர் தனிப்பட்ட வாழ்க்கையில தோத்து போன மனிதர். ஆனால் அந்த தோல்வி ஒரு சமூகத்தின் வெற்றியா மாறிச்சு. நூல் வெளியீட்டு விழா, அந்த நூலை உங்கள் கட்சி தோழர்கள் வாங்குவதற்காக தூண்டுகோலாக ஏதாவது ஒண்ணு நீங்க பேசுனீங்களா? அரசியலுக்கு வந்திருக்காரு, இப்பதான் அறிமுகம் இப்பதான் தொடர்ச்சி அதை பண்ணிட்டு இருக்காரு. எது செஞ்சாலும் ஒரு மருத்துவர் இருக்கிறாரு, இப்பதான் ஒரு மருத்துவரா இருக்கிறாரு, இப்பதான் ஒரு ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள வராரு. ஒன்றிய அரசுக்கு நான் சொல்றேன் சொன்னாரா இல்லையா? இருங்க சார், என்ன சார் இது எல்லாம் என்னன்னா, நான் வந்து ஒன்றிய அரசை பத்தி பேசாமலே இருந்தேன்னா நல்லா இருக்காதுன்றதுக்காக ஒரு இடத்துல அப்படி. இன்னொன்னு ஆதவ அர்ஜுன் சொல்றாரு, 2014 மோடி எடுத்த நீங்க வந்து இதுவோ வந்து அந்த பிரச்சாரத்தையே நீங்க கையில எடுக்கணும்ன்றாரு. என்ன தவறு இருக்கா? அப்போ மோடி நீங்களும் ஒண்ணா, இதைதான் நம்மளும் சொல்லிட்டு இருந்தோம். அது கூட புரிஞ்சுக்க முடியாம தமிழக வெற்றி கழக தோழர்கள் வந்து கடுமையா வந்து அவரை வந்து இழிவுபடுத்தினாங்க. நான் அந்த இடத்துல இருந்தேங்க, நான் பார்த்தேன். கூச்சலிட்டாங்க, அறிவு ஜீவியா, அறிவில்லாத ஜீவிகளை இறங்குங்கடா, எங்க தளபதி பேசட்டோன்றாங்க. Again, Tamil has the highest viewership in India, USA, UK, Dubai, UAE, Saudi, Malaysia, Singapore, Norway, Sweden, Switzerland and Denmark. Join us and take your business to the world. ஆகாயம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் அம்பேத்கரிய செயற்பாட்டாளர் புளியந்தோப்பு மோகன் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம். இப்போ நேற்று நடந்த ஆதவ அர்ஜுன் எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழா நடந்துச்சு. என்ன நடந்துச்சு? என்ன நடந்ததுன்னா எல்லாருக்கும் தெரியும். அது வந்து எப்போவுமே, ஏன்னா நான் பல நூல் வெளியீட்டு விழாவில் கலந்துருக்கேன். இன்னொரு பெரிய மகிழ்ச்சி என்னென்னா, அந்த நூல் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் நூலில் எனக்கும் ஒரு கட்டுரை எழுதுறதுக்கான வாய்ப்பை வந்து வழங்கினாங்க. நானும் அதில் ஒரு கட்டுரை. விஜய் வழங்கினாரா, ஆதவ அர்ஜுன் வழங்கினாரா? விகடன் குழுமம் வழங்குச்சு. ஓகே. அப்போ ஆதவ அர்ஜுனுக்கும் அதுக்கு எனக்கு அவர் யாருன்னு கூட தெரியாது. இந்த கேட்கும்போது எங்களுக்கு அவர் எனக்கு குறிப்பாக அரசியல் ஐடென்டிக்காக அப்படி சொல்கிறீங்களா? நிஜமாவே தெரியாது? நிஜமாவே தெரியாது. அவர் யாருன்னு தெரியாது. அணுகுனாங்க, எழுதி கொடுத்தோம். உண்மையிலே அந்த வாய்ப்பு அவங்க வந்து தேனி போல் வந்து நல்ல நான் என்ன வச்சு நான் சொல்ல, பல ஆளுமைகள், பல செயற்பாட்டாளர்கள், நீண்ட நாட்கள் அம்பேத்கரியத்தில் வந்து வாசிப்பு கொண்டவர்கள், அதை பரவலாக்கம் செய்யக்கூடியவர்கள், பரப்புரை செய்யக்கூடியவர்கள், அம்பேத்கரிய சித்தாந்தத்தை ஏந்தி கொண்டு அரசியல் களமாடக்கூடியவங்களை தான் அவங்க தேர்ந்தெடுத்தாங்க. அதில் வந்து பல ஆளுமைகள், வாகிதா, விடுதலை சிறுத்தை கட்சி தொல் திருமாவர்கள், அண்ணன் அழகிய பெரியவன் அவர்கள், மா மதிவண்ணன் அவர்கள், இந்த மாதிரி பல, வினோத் மலைச்சாமி அவர்கள், அப்புறம் வந்து எழுத்தாளர் சாலமன், நிறைய பேர், எக்கச்சக்க பேரை வந்து அவங்க வந்து தேடி பிடிச்சாங்க. எப்படி அவங்களுடைய தேர்வுகள் ஒன்று வந்து உண்மையிலேயே வந்து அந்த புத்தகத்தில் ஒருத்தருக்கு நீதியர் ஹரி பரந்தாமன் அவர்கள், இன்டர்வியூஸ் ஆனந்த் டெல்டும்டே அவர்கள், விஜய் சூர்வாடே, அசோக் கோபால், பெரிய பெரிய ஆட்கள், ஜேவி பவார், இந்த மாதிரி நிறைய ஆட்கள் அவங்க வந்து பெரிய. ஆமாம், இந்தியா முழுக்க தேனியை போல விகடன் குழுமம் சுற்றி இந்த நூலை வந்து ஒரு அற்புதமான ஒரு அறிவு கருவூல பெட்டகம். இந்த புத்தகத்தை வாசிக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் அண்ணல் பாபா சாஹேப் அம்பேத்கரை பற்றின ஒரு ஆழமான அறிமுகம் வந்து நிச்சயம் கிடைக்கும். அவங்க வந்து யாரையுமே விடலை. போராடக்கூடிய செயற்பாட்டாளர்கள், அறிவுத்துறையில் இருக்கக்கூடிய செயற்பாட்டாளர்கள், இலக்கிய செயற்பாட்டாளர்கள், எல்லாரையுமே. இதில் ஆர்டிகல் எழுதிருக்குன்னு சொல்கிறீங்க, ஆனால் இதில் உங்களுக்கு கடுமை எதிர்க்கிறீங்களே, என்ன காரணம் வந்து இந்த அறிவு கருவூலத்தை நான் ஏற்கிறேன். ஆனால் இந்த அறிவு கருவூலத்தை வெளியீட்டு நிகழ்ச்சிக்கு வந்துட்டு அந்த நூலை பற்றி எதுவுமே பேசாமல் தங்களுடைய அரசியல் லாப கணக்குகளுக்காக பாபா சாஹேப் அம்பேத்கரை பயன்படுத்துறது இருக்குல்ல, அது ரொம்ப இழிவான செயல்ன்ற. இல்லை, முன்னாடியே உங்களுக்கு தெரியாதா? அது எங்களுக்கு தெரியாதே, யாருக்குமே தெரியாது.
இப்படிதான் பேச போறாங்கன்னு தெரியாது. ஆல்ரெடி திருமாவளவன் வந்து இதை புறக்கணிச்சிட்டாரு, நிராகரிச்சிட்டாரு. அப்போ அது ஒரு அரசியல் கணக்கா இருக்கணும் போது நீங்க உங்களுக்கு தெரியாதா? அது இல்ல, அவரு புறக்கணிச்சதுன்றதுக்காக நான் அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு வந்து அவருக்கு வந்து ஒரு தேர்தல் அரசியல் இருக்கிறாரு. அவருக்கு வந்து இன்னொன்னு அவர் வாய்ஸை நான் ஒழிக்கணும்னு இல்லை, அவர் வாய்ஸை சொல்லிட்டாரு. எனக்குன்னு ஒரு வாய்ஸ் இருக்கு. அந்த வாய்ஸ்ல இருந்து நான் இந்த நிகழ்ச்சிக்கு போகணும்னு விருப்பப்பட்டேன். இன்னொன்னு இந்த தமிழக வெற்றி கழகம் குறிப்பாக வந்து அவங்க கொள்கை தலைவர்லாம் அண்ணன் அம்பேத்கரை ஏற்றுக்கிட்ட போது நம்ம அதை வந்து ரொம்ப கடுமையாக வந்து அதை என்ன சொன்னோம்னா மிக நிச்சயமாக அது வந்து வாக்கரசியலுக்காக தான் இதை செய்கிறாங்க. அந்த 5 கொள்கை தலைவர்களுமே ஒரு வாக்கரசியல் சின்னம் தான். ஏன்னா 5 கொள்கை தலைவர்களும் அவங்க ஒரு சாதியாக தான் பார்த்துருக்காங்களே தவிர கொள்கை பிடிப்பாக பார்க்கலான்றதை அப்பயே நம்ம வச்ச விமர்சனம். இருந்தாலும் அந்த விமர்சனம் வந்து ஒரு நிலையானது கிடையாது. அவங்களுடைய வருங்கால செயல்பாடுகள் வந்து இந்த விமர்சனத்தை நம்ம மாற்றிக்கலான்றது தான் எங்களை போன்றவர்கள் கருத்தாக இருந்தது. உங்களுக்கு என்ன உடன்பாடு இல்லை? விஜய் பேசுனது உடன்பாடு இல்லையா? ஆதவ் அர்ஜுன் வந்து பேசுனதுலேயே வந்து நீங்கள் காஞ்சி மகா பெரியவா நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு சாதி ஒழிப்பு பேசுறத வந்து யாராலையும் நம்ப முடியாது. அப்படி ஒப்பிட்டு பார்க்க முடியாதா? முடியாது. நீங்க வந்து காஞ்சி மகா பெரியவா வந்து சாதியை எதிர்த்து தரா? இன்னைக்கும் வந்து இந்தியாவிலேயே ஒரு இடத்துல வந்து சமபந்தி போஜனம் இல்லாத ஒரு இடம் எதுனா காஞ்சி சங்கர மடம். காஞ்சி சங்கர மடத்துல இன்னைக்கு சமபந்தி போஜனம் கிடையாது. இதை நான் போனதில்லை. இந்த உமானந்தன் ஒரு அம்மா இருப்பாங்க, அவங்க தான் சொன்னாங்க எஸ் பிராமின் ஹேவ்ஸ் a different dining-னாங்க. அந்த உமானந்த் சொன்னதை வச்சுதான் சொல்றேன். அப்ப அப்படி இருக்கும்போது ஒரு சமபந்தி போஜனம் கூட இந்த சாதிய சமூகம் ஒரு குறைந்தபட்ச காம்ப்ரமைஸ்க்கு வந்துச்சுன்னா சமபந்தி போஜனம் ஒரு சின்ன சீர்திருத்தம். அது வந்து சாதி எதிர்ப்பை வந்து என்ன பண்ண அம்பேத்கர் சொல்லுவார், பாபா சாஹேப் அம்பேத்கர் தான் சொல்லுவார், இந்த சமபந்தி போஜனமும் வந்து சாதியெல்லாம் ஒழிச்சிடாத, அது சும்மா ஒரு ஜிமிஞ்சிக்கு வேலை. சமபந்தி போஜனமும் இந்த கோவில் நுழைவும் இவங்க வந்து அந்த அதை போதிக்கக்கூடிய சாஸ்திரங்களை எதிர்க்கணும்னாரு. ஆனால் அந்த குறைந்தபட்ச சீர்திருத்தத்தை கூட பண்ண முன் வராத ஒரு இடம் தான் வந்து காஞ்சி சங்கரமடம். அந்த காஞ்சி சங்கரமடத்தை எடுத்து நீங்கள் பேசாமல் அது வந்து ஒரு நல்லது தான் ஆனாலும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமா போட்டு போறது இருக்குல்ல. நான் திமுக மன்னராட்சின்னு சொன்னதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை, திமுக விமர்சிச்சதுல எனக்கு மாற்று கருத்து. எப்படி சொல்றீங்க மன்னராட்சின்னு சொல்லி? விஜய் அப்படிதான் சொல்றாரு, இவரு அதான் சொல்றாரு. என்ன சொல்றேன், இது மக்களாட்சின்னு சொல்றோம். சரி ரைட்டு, மக்களாட்சி ரைட் ஓகே. பட் ஆனா வந்து ஒரு விமர்சனம் என்ன இருக்குன்னா, ஒரு வாரிசு அரசியல் அப்படின்ற விமர்சனம் திமுக வந்து அது செஞ்சுட்டு தான் இருக்குன்றது ஒரு நிதர்சனமான உண்மை. அதை யாரும் மறுக்க முடியாது. வாரிசு அரசியல் சொல்லல, ஏன் மன்னராட்சின்னு சொல்றீங்க? சரி, விமர்சனன்றது உண்மைக்கு நெருக்கமா இருக்கணும், ஆதாரபூர்வமான இருக்கும். ஆமா, உண்மைக்கு நெருக்கமா இருக்குன்றேன். வாரிசு அரசியல்ன்றது வந்து வாரிசு அரசியலும் மன்னர் அரசியல் என்ன பண்ணும். ஆனா இது ஒட்டுமொத்தமா ஒரு முழுமையான மன்னராட்சின்னு சொல்ல முடியாது, ஒரு ரெஜிம் அப்படின்னு சொல்ல முடியாது. சில ஜனநாயக விழுமியங்களும் இருக்கு. இருந்தாலும் அந்த வாரிசுகள் ரொம்ப இயல்பா வரக்கூடிய அந்த விஷயம் வந்து உண்மையிலேயே திராவிட முன்னேற்ற கழகம் மாதிரியான கட்சிகள் உண்மையிலேயே அது தொடங்கப்பட்ட காலத்தில் அந்த கொள்கை பிடிப்போடு தொடர்ந்திருந்தால் தமிழக வெற்றி கழகம் என்ற ஒன்று தமிழ்நாட்டில் உதயமாகி இருக்கக்கூட வாய்ப்பு இருந்திருக்காது. மன்னராட்சின்னா இப்போ மன்னர் யாரு? மன்னர் வந்து அதுதான் இருக்குல்ல, உங்களுக்கு உள்ளங்கை நெல்லிக்கனியா இருக்கு. மன்னர் யார்? ஆட்சி செய்கிறவர் தான் மன்னர். அப்போ அவங்களுக்கு இளவரசர். இப்படிதான் நான் வராங்க. ஓகே, இப்போ விஜய் பேசணும் உங்களுக்கு என்ன முரண்பாடு இருக்கு? விஜய் பேசணும் இது நூல் வெளியீட்டு விழால என்ன பேசணுமோ அதான் பேசணும். அதுதானே பேசினாரு. நான் விசாக காத்திருந்தேன் அப்படின்ற புத்தகத்தை நான் படித்தேன், அதில் நிறைய கஷ்டங்கள் பட்டாரு. அது கிடையாதுங்க. இன்னொன்று நான் சொல்றேன், பாபா சாஹேப் அம்பேத்கர் என்பவர் வெறும் சாதி கொள்கையை மட்டும் அனுபவிச்சு தனிப்பட்ட வெற்றி அடைஞ்ச ஒரு தலைவர் கிடையாது. அதுக்காக அவரை நம்ம பிரைஸ் பண்ண கிடையாது. அவர் தனிப்பட்ட வாழ்க்கையில தோத்து போன மனிதர். ஆனால் அந்த தோல்வி ஒரு சமூகத்தின் வெற்றியா மாறுச்சு. தனிப்பட்ட வாழ்க்கையில் தோற்று போன ஒரு மனிதர் அவர் குழந்தைங்க இறந்துருச்சு, அவர் குடும்பத்தை அவரால் பார்த்துக்க முடியல. அவர் ஒரு அவங்க மனைவி வந்து சாணி தட்டி வந்து குடும்பத்தை நடத்தினாங்க. குழந்தை இறந்து நீங்க சொன்னதாங்க சொன்னாரு விஜய். அதான் இதெல்லாம் சொல்லலை, நான் சொல்றேங்க. இது பாபா சாஹேப் கிடையாது. பாபா சாஹேப் என்ன பண்ணாரு? பாபா சாஹேப் யாரை எதிர்த்தார்? எதற்காக ஆட்சி? நான் எதன் மீது நின்று கொண்டு சாதி ஒழிப்பு பேசுறேன்னு இருக்கு. நான் காஞ்சி சங்கரமடத்து மேல நின்றுட்டு சாதி ஒழிப்பு பேசுறேன்னு நான் சொன்னேன்னா, விஜய் அப்படி பேசவே இல்லையே. சங்கரமடம் விஜய் சொன்னாரா? விஜய் சங்கரமடன்னு சொல்லல. ஆனால் விஜயின் பேச்சுக்கள் எந்த இடத்துலும் நூலுக்குள்ள இல்லை. நான் இன்னொன்னு சொல்றேன், விஜயோட மேடை பகிர்ந்துகிட்ட பாபா சாஹேப் அம்பேத்கரின் பேரன் ஆனந்த் டில்டும்டே அவர் எத்தகைய துயரத்தை, எத்தகைய அரசின் பயங்கரவாதத்தை அனுபவித்து கொண்டு அந்த மேடையில் உட்கார்ந்துருக்காருன்றது விகடன் குழுமத்தின் தலைவர் சீனிவாசன் அவர்கள் ஆரம்பத்தில் சொல்றார். அதுல இருந்து கூட அறிவு பெற்றுக்கலாம். சரி, உங்களுக்கு ஆனந்த் டில்டும்டே யாருன்னு தெரியல, அவர் என்ன பண்ணாருன்னு தெரியல, அவர் எவ்வளவு பெரிய அறிவுஜீவின்னு தெரியல, அவர் எந்த அளவுக்கு அம்பேத்கரியத்திற்கும் அவருக்குமான ஆழம் உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். சரி ரைட் ஓகே.
ஆனால் அந்த மேடையில் சொல்கிறாங்க மும்பையிலேருந்து நீதிமன்றத்துக்கிட்ட அனுமதி வாங்கிட்டு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறாரு. ஒரு உலகம் போற்றும் மாபெரும் அறிவுஜீவி, இந்த அம்பேத்கரின், பாபா சாஹேப் அம்பேத்கரின் பேரன் நீதிமன்ற அனுமதியோடு தமிழ்நாட்டுக்குள்ளே நுழைய வேண்டிய சூழல் இந்தியாவில் இருக்குது. அப்போ உங்களுடைய குறைந்தபட்சம் அதை பற்றி பேசலை நீங்கள். சரி, உங்களுக்கு நூலை பற்றி தான் பேச தெரியல, இதனா பேசியிருக்கணும்ல. அப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு திமுக எதிர்ப்பு நீங்கள் பேசக்கூடாதுன்னு எனக்கு சொல்கிறதுக்கு உரிமை கிடையாது. எந்த ஒரு அரசியல் கட்சியோட அஜெண்டாவை நிர்ணயிக்கிற உரிமை எனக்கு கிடையாது. எந்த கட்சி இப்படி தான் நீங்கள் அரசியல் பண்ணணும், இப்படி தான் நீங்கள் அரசியல் பேசணும்னு சொல்லக்கூடிய உரிமை எனக்கு கிடையாது. ஆனால் ஒரு நூல் வெளியீட்டு விழா, அந்த நூலை உங்கள் கட்சி தோழர்கள் வாங்குவதற்காக தூண்டுகோலாக ஏதாவது ஒன்று நீங்கள் பேசுனீங்களா? விசாவுக்காக காத்திருக்கிறேன்னு ஒரு தனியாக ஒரு புத்தகம் இருக்குது, அந்த புத்தகத்தை வாங்கிட்டு போயிடுவானே. பாபா சாஹேப் அம்பேத்கர் வந்து வெறும் விசாவுக்காக காத்திருக்கிறேன்ற அரசியலுக்கு வந்திருக்காரு. இப்பதான் அறிமுகம் ஒரு மருத்துவர் இருக்காரு, இப்பதான் ஒரு மருத்துவரா இருக்கிறாரு, இப்பதான் ஒரு ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள வராரு. ஒரு 10-15 பேஷண்ட போட்டு தள்ளிட்ட இருங்க, ஒரு 10-15 பேஷண்ட வந்து கொலை பண்ணிட்ட பிறகு அவர் வந்து ஒரு தேர்ந்த மருத்துவரா ஆயிடுவாரு அப்படின்னு சொன்னா ஏத்துப்பீங்களா? முடியாதுதான். ஒரு மேடைக்கு நீங்க வரீங்க, ஒரு மேடையில வந்து ஒரு அரசின் பயங்கரவாதத்தின் அடையாளமா ஒருத்தர் உட்கார்ந்து, ஒரு குறியீடா ஒருத்தர் உட்கார்ந்து, மணிப்பூர் சொன்னார்ல, என்ன மணிப்பூர்ல என்ன ஒன்றிய அரசுக்கு நான் சொல்றேன் சொன்னாரா இல்லையா? இருங்க சார், என்ன சார் இது எல்லாம் என்னன்னா, நான் வந்து ஒன்றிய அரசை பத்தி பேசாமலே இருந்தேன்னா நல்லா இருக்காதுன்றதுக்காக ஒரு இடத்துல அப்படி. இன்னொன்னு ஆதவ அர்ஜுன் சொல்றாரு, 2014 மோடி எடுத்த நீங்க வந்து இதுவை வந்து அந்த பிரச்சார யுத்தியை நீங்க கையில எடுக்கணும்ன்றாரு. என்னது அது? அது என்ன தவறு இருக்கு? என்ன தவறு இருக்கா? அப்ப மோடி நீங்களும் ஒண்ணா, இதைதான் நம்மளும் சொல்லிட்டு இருந்தோம். அப்ப அதான் நடக்குதா இப்ப? இன்னொன்று, ஒரு நூல் வெளியீட்டு விழா, எனக்கு வந்து பல நூல் வெளியீட்டுகளாக போன அனுபவம் இருக்குது. அங்கே இருந்தவங்களுக்கு என்னை தாண்டிய அனுபவம் இருக்குது. சரிங்களா? எல்லாரும் சொன்னது என்னென்னா, அந்த நூல் பெரும்பாலும் இது பண்ணுவாங்க என்னென்னா, இது வந்து அவங்க 2 பேரும் அவங்களோட அரசியல் மேடைக்காக பயன்படுத்திக்கிட்டாங்க. பாபா சாஹேப் அம்பேத்கர் வந்து ஓட்டு பெறுவதற்கான கருவி கிடையாது. இன்னொன்று நான் சொல்கிறேன், பிஜேபி கூட பாபா சாஹேப் அம்பேத்கர் சிலைக்கு மாலை போடுது. ஆமாம், சரிங்களா? பாபா சாஹேப் அம்பேத்கர் சிலைக்கு மாலை போடுவதனாலேயோ, பாபா சாஹேப் அம்பேத்கருக்கு நினைவு சின்னம் அமைப்பதனாலேயோ ஒரு கட்சி வந்து பாபா சாஹேப் அம்பேத்கரின் கொள்கையை முழுமையாக ஏற்றுக்குச்சுன்னா அர்த்தம் கிடையாது. சரிங்களா? பாபா சாஹேப் அம்பேத்கர் சமூக ஜனநாயகத்தின் குறியீடு. முதல்ல சமூக ஜனநாயகம்னா என்ன, சோஷியல் டெமோக்ரஸினா என்ன? நேற்று பேசினார் ஆனந்த் ரெட்டி, அவர் பேசினார். வாட் இஸ் சோஷியல் டெமோக்ரஸி, வாட் இஸ் பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி, அது கூட புரிஞ்சுக்க முடியாமல் தமிழக வெற்றி கழக தோழர்கள் வந்து கடுமையாக வந்து அவரை வந்து இழிவுபடுத்தினாங்க, கூச்சலிட்டாங்க. நான் அந்த இடத்துல இருந்தேங்க, நான் பார்த்தேன், கூச்சலிட்டாங்க. அறிவு ஜீவியா, அறிவில்லாத ஜீவிகளை இறங்குங்கடா, எங்கள் தளபதி பேசுகிறேன்றாங்க. இதுதான் ஒரு பண்பட்ட இதா? இப்போ நீங்கள் உங்கள் தலைவரை நான் அவமானப்படுத்திட்டேன், நான் வந்து தவறாக பேசுகிறேன்றீங்களா? உனக்கெல்லாம் என்னை ஒருத்தன் கேட்குறான்னு, உன்னை வந்து மேடை ஏற்றினதே தப்புன்றேன். நான் கேட்குறேன், சரி நான் பண்ணது தப்புனா நீங்கள் பண்ணது? அவரோட பேரனை கூப்பிட்டு நீங்கள் அவரை வந்து அறிவில்லாத ஜீவி இறங்கடான்னு சொல்லுவீங்களா? அதெல்லாம் ஒரு வருத்தம் இருக்க தானே செய்யும். உண்மையிலே நான் சொல்கிறேன், விகடன் குழுமம் மிகப்பெரிய பணி செஞ்சுருக்கு. ஓகே, இந்த புத்தகம் வந்து மிக முக்கியமான ஒரு புத்தகம். அதுவும் சரியான இது ரொம்ப முன்னாடி வந்திருக்கணும். இன்னொன்று, விகடன் குழுமத்தோட நோக்கம் வந்து விஜயை கூப்பிட்டு ஒரு புத்தகம் வெளியிடணுன்றது காரணம், விஜய்க்காக இந்த புத்தகம் எழுதப்படலை, தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்காக எழுதப்படலை. முதலில் திட்டமிடப்பட்டது வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களையும் அண்ணன் திருமாவளவன் அவர்களையும் வச்சு தான் வெளியிடறதா இருந்தது. அதுக்கப்புறம் அண்ணன் திருமா அவர்களே வந்து தெளிவாக நேற்று அவர் அறிக்கையில் சொல்லிட்டாரு, முதலமைச்சர் ஸ்டாலின், அண்ணன் திருமா, அப்புறம் அதுவும் வாய்ப்பெல்லாம் போயிட்டு ராகுல் காந்தி, எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி, அண்ணன் திருமான்னு இருந்தது. அதுக்கப்புறம் வெற்றி கழக தலைவர் உள்ள. அப்போ புக்கு வந்து தயாரிப்புக்கான நோக்கம் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு சப்போர்ட் பண்ணணுன்றது கிடையாது. அப்படி இருந்துதான் நான் யாருமே அதில் பணி செய்ய, அந்த புத்தகத்தில் பெரும் பணி ஆற்றின தோழர்கள்லாம் எனக்கு நல்லா தெரியும். அவங்களாம் வந்து பெரிய சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட தோழர்கள். இல்லை, விஜய் வந்து திரும்ப விமர்சனம் பண்ணதை எப்படி பார்க்குறீங்க? புரியல. விஜய் வந்து திரும்ப விமர்சனம் பண்ணதை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா அவர் வந்து திமுக எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்துருக்குன்ற மாதிரி சொல்கிறாரு. இல்லை, அது வந்து அண்ணன் திருமா தான் பதில் சொல்லணும், அது நான் சொல்லக்கூடாது. இன்னொன்று, அண்ணன் திருமா வந்து அந்த மாதிரி அழுத்தத்துக்கு ஆளவரான்றது வந்து என்னால் புரிஞ்சுக்க முடியல. அதை தாண்டி அவர் வரலன்றாரு, அவர் மனசு இங்கே இருக்குன்னுலாம் என்ன கண்ணோட்டம் தெரியல. இது வந்து ஒரு அன்செட்டில் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. திமுக கூட்டணியை அன்செட்டில் பண்ணணும்னு ஒரு தரப்பு நினைக்குது. அந்த தரப்புல இருந்து தான் அவர் வந்து இறங்கி வந்து இந்த மாதிரி வந்து பேசிட்டு இருக்கிறாரு. மற்றபடி விஜய்க்கு வேற நோக்கம் இருக்கிறதா தெரியல. இன்னொன்று, நான் மீண்டும் சொல்கிறேன், அந்த ஒரு நூல் வெளியீட்டு விழாக்கு போகிறோன்னா அந்த நூலை
வாங்குவதற்கு தூண்டுற மாதிரி இருக்கணும் அந்த பேச்சு. இல்ல இப்போ முன்னாடி கலைஞர் பேசுனதா இருக்கும், இன்னொன்னு கல்யாணத்துக்கு கூட அரசியல் பேசலாம், அரசியல் மேடை ஆக்கணும், அரசியல் கூட அது என்ன அரசியல் இருக்கு, அம்பேத்கரிய அரசியல் பேசலாம் நீங்க. இன்னொன்று தெரியுங்களா உங்களுக்கு, அண்ணல் அம்பேத்கர் புத்தகம் வெளியிடுறதுல இருந்த சிக்கல் என்ன, இன்னைய வரைக்கும் அண்ணல் அம்பேத்கருடைய மராத்திய மொழிபெயர்ப்புகள் வராமல் இருக்கே, ஆங்கிலத்துக்கு மொழியாக்கம் செய்யப்படாமல் இருக்கே, ஒரு இன்னைக்கு வந்து தமிழில் வந்து அண்ணல் அம்பேத்கரின் தொகுப்புகள் கிடைக்காம இருக்கே, இத்தனைக்கு அரசு பணம் ஒதுக்கீடு செஞ்சு அது வராமல் இருக்கே, இன்னைக்கு அண்ணல் அம்பேத்கரின் சிலை கூண்டில் இருக்கே, இதெல்லாம் தான் நீங்கள் பேச வேண்டிய அரசியல். வெறுமனை வேங்கை வயலில் நீங்கள் வன்கொடுமைகளை பேசுறது ரொம்ப ஈஸி. நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், வன்கொடுமைகளை பேசிட்டு போகிறது ரொம்ப ஈஸி. அந்த வன்கொடுமை ஏன் நடக்கிறது, ஒருத்தனை நீங்கள் ஏன் வந்து வேங்கை வேலை எல்லாரும் பேசுகிறோம், அது ஒரு ஹீனியஸ் அட்ராசிட்டி, ஒரு கொடூரமான வன்கொடுமை. ஆனால் அம்பேத்கர், பாபா சாஹேப் அம்பேத்கர் இந்திய சேரி குழந்தைகளில் ஒரு சம்பவத்தை குறிப்பிடுவார், குடித்த தண்ணியில் மலம் கலந்தார்கள்னு. எப்போ 1930களில் குறிப்பிடுறாரு. அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது. 2021 நடக்கு மீண்டும் அதே சம்பவம் ரிப்பீட் ஆகுது. அப்போ என்னை வந்து நீங்கள் வந்து ஒரு மலத்துக்கு நிகரான பார்க்குற அந்த சோஷியல் சைக், அந்த சமூக உணர்வு, அந்த அந்த சாதிய உணர்வு, அதை பற்றி பேசணும், அதை பற்றி பேச துணிவு இருக்கணும். அதை பேசியிருக்காரு, அதை பற்றி பேசல. வேற என்னத்த பேச, ஏன் சொல்றீங்க, பொய் சொல்லக்கூடாது. ஒரு நெறியாளராக இருந்துட்டு பொய் சொல்லக்கூடாது. ஆதரவுமா இருக்கீங்க சார். வேங்கை வேலை பத்தி பேசினாரா இல்லையா? வேங்கை, நான் இப்பயும் சொல்றேன், வேங்கை வேலை பத்தி யாருமே பேசலாம்னு நான் சொல்லிட்டேன் முன்னாடியே. ஆனா அது ஏன் நடக்குது, நான் மீண்டும் சொல்றேன், ஆனால் அம்பேத்கர் 30களில் குறிப்பிட்ட ஒரு பிரச்சனை, அவர் வருத்தப்பட்ட ஒரு பிரச்சனை. அவர் ஒரே ஒரு புத்தகம் தான் எழுதினார், இந்த மாதிரி சாதிய வன்கொடுமைகள்லாம் வச்சு, இந்திய சேரி குழந்தைகள், த சில்ட்ரன்ஸ் ஆஃப் இந்தியன் கேட்டோ. ஆனால் அவர் எழுதின பல ஆயிரம் பக்கங்கள் எழுதினார். இது அவர் உட்கார்ந்துட்டு வன்கொடுமைகளை பட்டியலிட்டு இல்லை, நான் வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படி ஒரு அறிக்கை காட்டுங்க நீங்க. வேற எப்படிதான் எதிர்பார்க்குறீங்க, எப்படிதான் பேசணும்னு எதிர்பார்க்குறீங்க? அதை நான் அதான் சொல்றேன்ல, இந்த சாதியம் அது எதனால், ஏன் இது வந்து தொடருது. இன்னொன்று சொல்றேன், என்னால் வந்து ஒரு அரசு வந்து ஒரு சட்டங்கள் போட்டு நடத்திட முடியும், ஒரு சாதியை ஒழிச்சிட முடியும். இது வந்து ஒரு சமூக கூட்டு பொறுப்பு. உங்கள் கட்சி தோழருக்கு நீங்கள் என்ன எஜுகேட் பண்ணுறீங்கன்னு இருக்கு. உங்கள் கட்சி தோழருக்கு நீங்கள் என்னவா வந்து எஜுகேட் பண்ணுறீங்க, என்லைட்டன் பண்ணுறீங்கன்னு இருக்கு. இது என்லைட்மெண்ட்டும் இல்லை, எஜுகேஷனாகவும் நேற்று கூட்டம் இல்லை. அவர் மாநாட்டில் என்ன பேசினார், மற்றவங்களை விமர்சிப்பது அந்த அரசியல் நம்ம பண்ண போகிறதில்ல, ஒரு நம்பிக்கைக்குரியதாக இருந்தது. சரி, ஓகே, இவங்க வந்து ஏதோ ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான பாலிடிக்ஸ் பண்ண போகிறாங்க. ஆனால் நேற்று மேடையில் என்ன பேசுகிறாரு, சம்பிரதாய அரசியல் தான் நான் என்னையே செய்ய வைக்கிறாங்க அப்படின்றாரு. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு விஷயம் சொன்னார், அவரும் வந்து திமுக மட்டும் விமர்சிக்கிற அந்த போக்கு நேற்று பார்த்தோம். அப்போ நீங்களும் இஷ்யூ பேஸ்டாக தானே போகிறீங்க. இப்போ தானே வந்தாருன்னா இப்போ வந்துட்டு இப்பயே தானே முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்படுறாரு. 1.5 வருஷத்துல முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்படுற ஒரு தலைவரை நான் இப்பயே விமர்சிக்காம அவர் முதலமைச்சர் ஆகிட்ட பிறகு விமர்சிக்கணும். அப்போ நான் என்ன சொல்றேன், நான் வந்து ஒரு 10 வருஷம் நான் வந்து வெறும் தேர்தலெல்லாம் பங்கெடுக்காம நான் ஒரு இயக்க அரசியல் செய்கிறேன். நம்ம பொறுமையாக என்ன நீங்கள் வளர்த்துடுங்க, நம்மளாம் சேர்ந்து வளருவோம். 10 வருஷம் கழிச்சு நான் தேர்தலில் நிற்கிறேன்னு சொன்னா கூட சரி, 10 வருஷம் தான் இருக்குதே தேர்தலில் பங்கெடுக்க, இப்பயே இதுக்கு விஜயை போட்டு அடிச்சுக்கிட்டுன்னு நம்ம யோசிக்கலாம். நீங்கள் நேற்று கட்சி தொடங்கிட்டு 2024 நான் முதல்வர் ஆக போகிறேன்னு சொல்கிறீங்க, 2026. அப்போ இன்னும் ஹார்ட்லி 1 இயர் தானே. அப்போ உங்ககிட்டேருந்து என் மக்களுக்கான பல திட்டங்கள் நான் எதிர்பார்ப்பேன்ல. 1.5 வருஷம் இப்படின்றதுக்குள்ளே போயிடும்ல. இப்போ அந்த இடத்துல இருந்து தான் நான் சொல்கிறேன், நேற்று கூட்டமும் அப்படி தான் இருந்தது. அவர் வந்து அந்த புத்தகத்துக்கு எந்த ஒரு ஜஸ்டிஸும் பண்ணல, பெரிய வருத்தமாக இருந்தது. நான் இன்னொன்று, தமிழக வெற்றி கழகத்துடைய அந்த வருகையே நான் எப்படி பார்த்தேன்னா, ஒரு அரசியலற்ற ஒரு 24 என் வயசில் இருக்கக்கூடிய வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த அரசியலில் பங்கெடுக்காத அந்த இளைஞர் பட்டாளத்தை, பெரும்பாலான அந்த இளைஞர் பட்டாளத்தை ஒரு அமைப்பாக்க போகிறார் என்ற ஒரு பெரிய மகிழ்ச்சி இருந்தது. மிக நிச்சயமா சொல்றேன், அமைப்பான ஒரு கூட்டம் எப்பவுமே உண்மையை தேடி போயிட்டே இருக்கும். அது ஒரு இடத்துல தேங்கி நிற்காது. இங்க இந்த தமிழக வெற்றி கழகத்துக்கு வரக்கூடிய தோழர்கள் ஏதோ ஒரு இடத்துல இருந்து அவங்க மக்கள் நலன்ல இருந்து தான் வராங்க. விஜய்ன்ற ஒரு பிம்பத்தை மட்டுமே பார்த்துட்டு வரா மாதிரி எனக்கு தெரியல. அப்போ அவங்களுக்கு ஏதோ ஒரு ஏமாற்றம் இருக்குது. இங்கே நடந்துட்டு இருக்க இந்த அரசியல் சித்து விளையாட்டுகள்ல அவங்களுக்கு ஒரு அதிருப்தி இருக்குது. அந்த அதிருப்தியிலேருந்து அவங்க வராங்க. விகடன் இது வச்சு ஏதோ ஒரு கேம் ப்ளே பண்ணுற மாதிரி கூட சொல்கிறாங்க. அது நான் பதில் சொல்ல முடியாது. அதுக்கு விகடன் தான் பதில் சொல்லுவாங்க. நான் விகடனுடைய ரெப்ரசன்டேட்டிவ் கிடையாது. அப்போ அப்படி இருக்கும்போது இவங்களுக்காக பண்ணாங்க அவங்களுக்கு. ஆனால் நேற்று வந்து பாபா சாஹேப் அம்பேத்கர் வந்து அது ஒரு பெரிய ஒரு பிரகடன கூட்டமாக இருந்திருக்கணும்.
யார் பாபா சாஹேப் அம்பேத்கர்? அவர் என்ன செஞ்சார்? ஏன் இத்தனை கோடி மக்கள் வந்து ஒருத்தர் கூட ஒரு ஒருங்கிணைக்காமல், ஒரு அரசியல் கட்சி அரைக்கோள் விடுக்காமல், ஏன் வந்து அவர் நினைவு நாள்லையும் பிறந்த நாள்லையும் இத்தனை லட்சம் மக்கள் தாரையாக வராங்க? கிழிஞ்ச சேலையோடையும் கிழிஞ்ச வேட்டியோடையும் ஏன் அவர் படத்துக்கு போய் மாலை போடுறாங்க? இதுக்கு பின்னாடி என்னதான் இருக்குது? ஏன் இந்த தலைவன் வந்து இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் கூட இவ்வளோ இந்த மக்களால் நினைவு கூறப்படுகிறார்? அதை பற்றி எதுவுமே பேசல. நீங்கள் வந்து எப்போவுமே சொல்கிறேங்க, இன்னைய வரைக்கும் பாபா சாஹேப் அம்பேத்கர் வந்து ஒரு ஓட்டு பெறுவதற்கான கருவியாக மட்டும்தான் பயணிக்கப்படுறார். நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர். இதை வந்து நீங்கள் ஒன்றும் பிரகடனப்படுத்தலை. அட்டவணை சாதி மக்களின் அரை நூற்றாண்டு கால ஒரு முழக்கம் அது. அவர் எல்லோருக்குமான தலைவர். அரை நூற்றாண்டு கூட சொல்லணும், 3/4 நூற்றாண்டு கால முழக்கம் அது. அவர் எல்லோருக்குமான தலைவர். என்னைக்கு அவர் 1916 சவுத் பாரா குழுவுக்கு முன்னாடி அறிக்கை கொடுத்தாரோ அன்னைக்கு தொடங்குச்சு அவர் எல்லோருக்குமான தலைவர்ன்ற முழக்கம். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அவர் வந்து ஒரு அட்டவணை சாதி மக்களுக்கான தலைவராக யாரால் ஆக்கப்பட்டார்? அது அட்டவணை சாதி மக்களுடைய குற்றமா? கிடையாது. அது வந்து இந்த பொது அந்த 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 குற்றச்சாட்டை கூட நம்ம மேலே தான் போடுவாங்க. அட்டவணை சாதி மக்கள் மேலே தான் போடுவாங்க அந்த குற்றச்சாட்டு கூட, சாதி தலைவராக ஆக்கிட்டீங்கன்னு. நான் அட்டவணை சாதி மக்களும் இல்லைன்னா ஆனால் அம்பேத்கர் எங்கே இருந்திருப்பார்? இன்னைக்கே அவர் உயிராக இருக்கிறார்ல. அது இந்த பொது சமூகத்தோட பிழை இல்லை. அதை பற்றிலாம் பேசலைல்ல. அவர் எப்படி வந்து எல்லோருக்குமான தலைவராக இல்லாமல் போயிட்டார்? யார் பண்ணாங்க? அதை என்ன ஆச்சு? அவர் பெரிய நிறைய இருக்குங்க அம்பேத்கரை பற்றி பேசுகிறது. ஒரு 4 விக்டிம்ஸை மேடை ஏற்றிட்டு இது வந்து மீண்டும் கழிவிறக்க அரசியல் எங்களுக்கு வேண்டாம். நான் இப்பயும் சொல்கிறேன், அவங்க பேசின விஷயங்கள்லாம் உண்மைதான். அதெல்லாம் நான் மறுக்க. குறிப்பாக வந்து பொது தொகுதிகளில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், சமூக நீதி பிரச்சனைகள், வேங்கை வயல் பிரச்சனை, நாங்குநேரி பிரச்சனை அத்தனையும் உண்மை. வேங்கை வயலில் எங்கள் கரத்தை பற்றி நிற்கலை இந்த அரசு. அந்த 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 வேதனையும் ஆதங்கமும் இருக்குது தான், யாரும் இல்லைன்னு சொல்ல. அவங்கள மேடை ஏற்றினதையே நான் தப்புன்னு சொல்லலை. ஆனால் அதன் பின்னாடி இருக்கக்கூடிய பல விஷயங்களில் பேசாமல், இந்த இந்த ஏன் அவர் எல்லோருக்குமானவர்னு பேசாமல் ஒரு அரசியல் சித்து விளையாட்டுக்காக அந்த ஒரு பாபா சாஹேப் அம்பேத்கரை பயன்படுத்துகிறதுன்றது வந்து ஒரு கேவலமான அரசியல் அநாகரிகம். இவங்க 2 பேரும் ஒரு அரசியல் அடியாட்கள்னு எனக்கு இவ்வளோ தூரம் கருத்தில் இருந்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி. மற்றொரு நேர்காணல் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஹாலிடேஸ்னாலே நம்ம கே டிராவல்ஸ் தான் தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். Plan your happy trips with K Travels.